அடுத்தவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி கிளியராக சொல்கிறது. வெரி நைஸ், தேங்க்யூ ஸோ மச் சதீஷ். எந்த ஒர்க்னாலும் பிளான் பண்ணி பண்ணணும். ஸோ இட் பி சக்ஸஸ். ஸோ ஃபவுண்டேஷன் கிரியேஷனு, ஃபவுண்டேஷன் பேஸ் ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஃபண்டமெண்டல்ஸ். ஸோ டீமோட கொலாபரேஷன்ஸ் எப்பயுமே இருக்கணும். நல்ல கம்யூனிகேஷன் வேணும். ப்ரோக்ராம் எப்படி இருந்தது? ப்ரோக்ராம் ஃபென்டாஸ்டிக்காக இருந்தது. Did you enjoy? Yes. அது என்னன்னா I asked coffee tea break கேட்டோம், but all of you said முடிச்சுட்டு போலாம். That is very nice. Thank you. ஸோ ஒர்க் வந்து பார்த்தா நம்ம டீமாக பண்ணணும், ஸ்மார்ட்டாக பண்ணணும். நான் இப்போ டீமில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி திங்க் பண்ணிட்டு ஒரே மாதிரி பிளான் பண்ணி நம்ம பண்ணால் தான் அவுட்புட் நம்ம எடுக்க முடியும். ப்ரோக்ராம் எப்படி இருந்தது? ப்ரோக்ராம் பற்றி சொல்லுங்க. ப்ரோக்ராம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 நம்ம ப்ளே பண்ண பார்த்தோம். செகண்ட் கேம் வந்து பார்த்தா நம்ம ஆல்ரெடி குவாலிட்டி லேப்லேயே அந்த ட்ரைனிங் நம்ம அட்டன் பண்ணிருக்கோம். ஸோ அதனால் எங்களுக்கு அந்த இது ஈஸியாக இருந்தனால அந்த டீமில் வந்து வின் பண்ணோம். எஸ், Thank you, Anand. Like we are learning even the body language, how it should be, the communication. For that it is very much important. And the fun in learning. Enjoy பண்ணீங்களா? Really, that's the reason we could able to reach to the the goal we fixed for this training. Thank you, sir. Thank you. Listening and delivering. Listening skills. And Training program, if we get the opportunity, we will do a length program, then one by one to போலாம். இந்த program எப்படி இருந்தது? More for an awareness. Yeah. And as a team, we have to get to know each other. Teamwork is dreamwork. Teamwork is Dreamwork. Communication is very important. If you develop your communication, your level will be keep on improve. lovely. Absolutely. Who is he? அவர் அந்த புக் படிச்சிருக்காரு. கம்யூனிகேஷன் வச்சு நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். Lesson for a life for me. Lesson for life. Very Yes. nice. In a communication, I thought the 50-50 from the speaker point of view and the listener point of view. The foremost lesson I learned from this class is communication is 100% responsibility of speaker. That's standard. ஸோ ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டாக இருந்தது, போர் அடிக்கலை. அடுத்தது ஒரு தியரியாக இல்லாமல் என்ன கண்டென்ட்டை கொடுக்கணுமோ அந்த கண்டென்ட் வந்துட்டு ப்ராக்டிக்கல் வித் கேம்ஸோடு வந்துட்டு டு த ஹார்ட் வந்துட்டு போச்சு. என்ன சொல்ல வரீங்க ப்ராக்டிக்கலாக செய்யும் போது இதெல்லாம் தேவை. இப்போ ஒரு கம்யூனிகேஷன்னா அங்கேருந்து ஒரு மேனேஜர் வராரு, ஏதோ சொல்கிறாரு, பட் அதை எப்படி அவர் வந்துட்டு சொல்லியிருக்கணும், எப்படி என்ன மிஸ்டேக் பண்ணணும், இது மாதிரி வந்துட்டு ரொம்ப டீட்டெயில்டாக இருந்தது. ப்ளஸ் வந்துட்டு ஈஸியாகவும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சது. எங்கள் டீமுக்குள்ளேயே நாங்கள் வந்துட்டு இன்ட்ராக்ட் பண்ணிக்க முடிஞ்சது. அது கொஞ்சம் நல்லா இருந்தது. ப்ளஸ் அதை விட வந்துட்டு மேடம் சொன்ன மாதிரி ஸ்ட்ரெஸ் பஸ்டர், இந்த மாதிரி கத்துறதுலாம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு சர்டன் ஏஜுக்கு அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கத்துறது, அதுவும் கம்பெனி வரும், கம்பெனியில் இருக்கிறோம், கம்பெனி முடிச்சுட்டு போகிறோம், அங்கே போனால் டென்ஷனில் கற்றுமே தவிர அது மாதிரி என்ஜாய் பண்ணி கத்தை வந்துட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அது என்ஜாய் பண்ணி வந்துட்டு இந்த ஒரு 3 hours வந்துட்டு வேறு தாட் எதுவுமே வரல. வேறு கம்பெனியோ இல்லை பர்சனலோ நிறைய இஷ்யூஸ் இருக்கும், நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அது எதுவுமே வந்துட்டு வரல. ஜஸ்ட் வந்துட்டு என்ஜாய் பண்ணோம், அதே சமயத்தில் லேர்னும் பண்ணோம். as you said, participation, fun and lessons and learning points. Thank you. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்சுவலாக உங்கள்கிட்ட இருந்து நான் வந்து எப்படி ஒரு குட் ஸ்பீக்கராக இருக்கணுன்றது நான் அனலைஸ் பண்ணேன். அது இல்லாமல் ஒரு குட் டெக்னிக்கல் ஸ்கில் இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ரொம்ப கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து ரொம்ப முக்கியன்றது ஐ அனலைஸ். டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கணும், அது முக்கியம். சாரி டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கணும், வேணும். அது உங்களுக்கு ஜாப் எடுத்துரும். ஜாப்ல க்ரோத் ஆக என்ன வேணும்? கம்யூனிகேஷன், பர்சனாலிட்டி, கம்யூனிகேஷன் வேணும். Thank you so much. Continue. அண்ட் அப்புறம் ஒரு கேம்ஸ்லேயும் நுணுக்கமாக ஒரு பாயிண்ட்ஸ் ஐ ஹவ் லேர்ன்டு. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாருக்கூடையும் கனெக்ட் பண்ணீங்க. லைக் ஒருத்தரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் யூ ஹவ் கனெக்டட் வித் எவ்ரிஒன். அது இட் வாஸ் நைஸ். Thank you so much. Thank you so much. இந்த செஷன் பார்த்தீங்கன்னா புது விஷயத்தை கற்றுக்கிட்டது மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா எல்லாருக்கிட்டையும் எப்படி இன்ட்ராக்ட் ஆகணும் அப்படின்றத, டீமாக எப்படிலாம் நம்ம கற்றுக்கலாம், டீம் எப்படி வழி நடத்தலாம் அப்படின்றதெல்லாம். Thank you so much. Thank you. டீமாக எப்படி ஒர்க் பண்ணணும், ப்ளஸ் எப்படி பிளான் பண்ணணும், பிளான் பண்ணுறதை எப்படி டைமுக்குள்ளே எக்ஸிக்யூட் பண்ணுறோம் இதெல்லாம் கற்றுக்கணும். டீம் நல்லா இருந்துச்சு ப்ரோக்ராமு. விளையாட்டோட போகிறதுனால டைம் போகிறதே தெரியல. ஆமாம், விளையாடுறது கேம் மெத்தட் ரொம்ப பட் கேம்ஸ் வந்து நிறைய கற்றுக்கலாம். கேம்ஸ் ஆர் வெரி பவர்ஃபுல் வே. அதை அவர் சொன்னால மனசில் போயிட்டு அவர் சொன்னார். அது லேர்னிங் நமக்குள்ளவே இருக்கும். ரொம்ப நாளாச்சு இது மாதிரி சிரித்து மிங்கிள் ஆனதெல்லாம். அது கொஞ்சம் இதுவாக இருக்குது. ட்ரைனிங் இப்போ நல்லாயிருக்கு. இப்போ இந்த செக்ஷன் மூலமாக நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா,
ஸோ வந்து எல்லா விஷயம் நமக்கு தெரிஞ்சாலும் பட் அது வந்து ப்ரெசன்டேஷன் பண்ண சொல்ல தான் அதனுடைய எக்ஸ்பிரஷன் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் அதை மூலமாக தான் கற்றுக்கிட்டேன். தேங்க்யூ ஸோ மச். Learning something from games. Learning This something section is very interesting. கம்யூனிகேஷன் எவ்வளோ முக்கியம்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் சார். அதாவது ஒரு அப்சர்வ் பண்ண விஷயத்த நம்ம மற்றவங்க கிட்ட எப்படி போயிட்டு கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஹார்ட் ஒர்க் மட்டும் முக்கியம் இல்லை ஃபஸ்ட்டு. ஆமாம். ஸ்மார்ட் ஒர்க்கும் நம்ம சேர்ந்து பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். வெரி நைஸ். நான் வந்து ட்ரெயினில் கற்றுருனா ஃபஸ்ட்டு டீம் ஒர்க்கு, அப்புறம் எப்படி கம்யூனிகேஷன் கொடுக்கணும். இப்போ ரீசெண்டாக ஒரு கேம், இது முன்னாடி கேம் இமேஜ் காட்டிங்க, என்ன பண்ணணும்னு சொன்னால் நான் எப்படி பண்ணணும்னு சொல்லலை. ஸோ அதை கற்றுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு பிளானிங் ஃபஸ்ட்டு அதை கற்றுக்கிட்டேன். கைஸ் எப்படி இருந்துச்சு ட்ரைனிங்கு? வெறும் ஸ்லைடு ப்ரெசன்டேஷன் நோட்டில் உட்காந்து என்டர் பண்ணுறது, அது எங்கே கூட்டிகிட்டு போய் எங்கே தூக்கிட்டு போட்டுவோன்றது நமக்கே தெரியாது, கரெக்டாக? பட் ஆனால் நீங்கள் உள்ளே நுழைஞ்ச உடனே நான் சொன்னேன் உங்களுக்கு, நோட்டு பேனாலாம் எதுவுமே வேண்டாம், நாம் ஒரு டிஃப்ரெண்ட்டான செஷனுக்குள்ளே நம்ம நுழையிறோம், நீங்கள் உங்களை மட்டும் இதில் இன்வால்வ் பண்ணால் போதும். ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், கரெக்டாக? இந்த செஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களோட பிஸ்னஸ் கம்யூனிகேஷனில் திஸ் இஸ் செகண்ட் பேட்டர்ன். ஃபஸ்ட்டு வந்து கம்யூனிகேஷன் பேட்டர்ன் லாஸ்ட் மந்த் எடுத்தோம் நாங்கள். இப்போ அதே கம்யூனிகேஷனில் வந்து பிஹேவியரல் கம்யூனிகேஷன் தான் இப்போ நாங்கள் பண்ணியிருக்கோம். இன்னும் 5 செஷன் இருக்குது நமக்கு. எனக்கு தெரிஞ்சு ஸ்லைடில் மூவ் ஆகிறத விட இந்த மாதிரி இதில் மூவ் ஆகுனா நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மிங்கிள் பண்ணுவோம், கரெக்டாக? கொஞ்சம் பார்த்தீங்கன்னாக்கா என்னோட அப்சர்வேஷனில் நான் சொல்கிறேன், ஹரி வந்து கொஞ்சம் ரிசர்வ் டைப், அவ்வளோவா யார்கிட்டையும் பேச மாட்டார், சிரிக்க மாட்டார், அவங்க டீம் கிட்ட மட்டும்தான் பழகுவார், அவங்க டீம் கிட்ட மட்டும்தான் பேசுவார். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லார்கிட்டையும் பேசுகிறாரு அவர், நான் அப்சர்வ் பண்ணேன். நந்தா சிரித்து பேசி நான் பார்க்கல, பட் நந்தா சிரித்து நல்லா பேசி இன்ட்ராக்ட் பண்ணுறாரு. எஸ், இட்ஸ் ரியலி குட், வெரி குட். ஃபினான்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சதீஷ் வந்து ஜென்ரலாக ஸ்மைலிங், ஆனால் எந்த இன்ட்ராக்ஷனே இருக்காது. கையை வெளியே வச்சுருந்தா கூட யாராவது கேட்கலாம், பையனுக்கு வச்சுனே தான் வருவாங்க. பட் இன்னைக்கு இன்ட்ராக்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ரியலி அமேசிங் யூ கைஸ். அண்ட் we can move on for the next month in a different topic under communication. எல்லாமே நல்லா 100%ல 200% உங்களோட இன்வால்வ்மெண்ட் இருந்துச்சு. And this is a really 200% involvement. On behalf of you, we have to say a special thanks to this man, Dr. Team, Sachin. all the team. Hey everybody, my name is Dr. Sachin and I represent ICM, International Coaching Monks, here along with Mr. B.K. Dhoop, Dr. Purni, Anju ji, and finally under the guidance of Mr. Day, we work with entrepreneurs just like you to help you implement concepts like FIFO, first in first out, JIT, just in time, management skills like Six Sigma and Lean, assembly line. And if you are looking to automate and take your business to the next level, ICM is the answer.